ஆர்மையினர் சரவணன் அவர்களை ஆதரித்து 27 கிலோ கேட்கிறார். ஆர்மை சகோதரி நடிகை கஸ்தூரி அவர்கள் வாக்கு கேட்கிறார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் வீட்டுக்குள்ளே சரவணனுக்கு பெண்கள் தாங்க இருக்கிறாங்க. தாய்மார்களின் ஏகோபித்த ஆதரவை பொன்மனச் செம்பல் புரட்சி தலைவர் அவர்களிலிருந்து அந்த காலத்திலிருந்தே தாய்மார்கள் தங்களுடைய ஆதரவை எப்பவுமே ரெட்டைகளுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. உண்மையை உங்ககிட்ட புரட்சி தலைவி அம்மா பெண் சிங்கம், அந்த பெண்ணுக்கு தமிழ்நாட்டின் பெண்கள் துணை நின்றாங்க. ஏன் இவ்வளவு நானே சொல்றேனே, இன்னைக்கு நான் பாஜகவில் நிர்வாகியா இருக்கிறேன். ஆனா என்னுடைய முதல் தேர்தல்ல இருந்து ஏறக்குறைய 4 தேர்தல் அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் ரெட்டை இலையை தாண்டி நான் ஓட்டு போட்டதே இல்லை. இன்னைக்கு என்னை போன்ற உங்களை, என் சகோதரிகளை, என் தாய்களை, என் அக்கா தங்கைகளை நான் கேட்கிறேன், ரெட்டை இலையை தாண்டி யோசிக்க கூட யோசிக்காதீங்க. நீங்க மட்டும் இல்ல, இதோ 4 பேரு ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாந்து போய் அந்த உதயசூரியன் சின்னத்துக்கு போடுறேன்னு கிளம்புவாங்க. சொல்லி கொடுங்க, அது உதயசூரியனா, அது உதயநிதி சூரியனாகி ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. அது உதிக்காத சூரியன். அந்த விடியல் ஆட்சி விடியவே விடியாது. அவங்களுக்கு போட்டா நீங்க போடுற ஓட்டு ஒன்னொன்னு அடிக்க கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சா வருஷ கணக்குல கருத்தம் வரும் வீட்டுல சொல்லுவாங்க. சாப்பாடு தட்டுல இருக்கிறத சாப்பிடாம வீடு அடிச்சா விட்டது, கஞ்சா புழக்கம் அதிகரிச்சு விட்டது, இப்படி ஆலந்தூர் பாக்குற பிரச்சனை எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சியிலே அவரு வீசிக்கா திருமாவளவன் போற இடத்துல எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. நாங்க தகுதி இல்லையா, எங்களுக்கு சொந்த சின்னத்துல நிக்க அருகதை இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அங்க 2 உதயசூரியன்ல தான் நிக்கிறாங்க. அவங்க நின்றுகிட்டே இருக்கட்டும், நம்ம வீட்டு வெளியே அவங்க நிக்கட்டும். வீட்டுக்குள்ளும் நம் உள்ளத்துக்குள்ளும் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் சரவணன் அவர்களுக்கு. ஓப்பனா சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அன்பையும் ஆசியும் பெற்ற தலைவர் சரவணன் அவர்கள். அண்ணன் எடப்பாடியாரின் அன்பை பெற்றவர் தலைவர் சரவணன் அவர்கள். நமக்கெல்லாம் நல்லது மட்டுமே செய்ய வேண்டும் என்று எப்படியாவது செய்துவிட வேண்டும். இந்த திமுக காரன் எவ்வளவு முட்டுக்கட்டு போட்டாலும் எப்படியாவது நமக்கு நல்லது கொண்டு கொடுக்க வேணும் அப்படின்னு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற பிரதமர் மோடியின் அன்பை பெற்ற சின்னம் இரட்டை இலை, அவரின் அன்பை பெற்ற வேட்பாளர் சரவணன் அவர்கள். 5 முறை, ஒரே ஒரு முறை 2% ஓட்டுல தான் நம்ம தோத்துட்டோம். மேடம் சொன்ன மாதிரி 2%. அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன குறைகள்லாம் இருந்துச்சு. ஆலந்தூர் மக்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்றது நான் ஒரு 15-20 நாள், ஏன்னா பக்கத்து தெருவில் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சர்வே பண்ணிட்டேன். இதுல என்னன்னா, உங்களுக்கு மெயினா பட்டா பிரச்சனை இருக்கு. உண்மையா பட்டா இஷ்யூ இருக்குல்லமா? அதே மாதிரி குடிநீர் கொண்டாடுறதுக்கு ஏற்கனவே நம்ம கவுன்சிலர்ஸ் நாங்க நிறைய சொன்ன பரணிதரன் எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். குடிநீர் கொண்டாடுறதுக்கு நாங்க எல்லாம் முயற்சி பண்ணி கொண்டாடுற நேரத்தில் கொண்டு வந்தாச்சு. அவர் அது வரக்கூடாது அங்க தடுத்தாரு. அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வராரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இருக்கிறத மீண்டும் நான் செய்து தரேன்னு சொல்ல வர்றாரு. அப்படித்தானே? அதானமா சொல்றாரு, எனக்கு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஆல்ரெடி 2 வாட்டி கொடுத்துட்டீங்களா? 10 வருஷமா ஒண்ணும் பண்ணாத, இனிமே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அம்மா மறைவுக்கு பின்னாடி கொரோனா காலத்துல நம்மளையெல்லாம் எவ்வளவு அழகா பாதுகாத்து மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம கொரோனா காலத்திலும் சரி மழை வெள்ளத்திலும் சரி அத்தனையும் நிறைவேற்றி நம்மளை 2021 வரைக்கும் மிக அருமையா சிறப்பு ஆட்சி செய்தார்ன்றது மக்களுக்கு தெரியும். இப்ப மக்கள்லாம் என்ன பேசுறாங்க, நம்ம சகோதரி நடிகர் அவங்க சொன்னது போல ஒரு 2021 ஒரு 2% ஓட்டுல நாங்க போயிட்டோம். இல்லைதான் 3வது மாதிரி என்டிஏ கூட்டணியில் எப்படி மோடிஜி 3 முறை வந்தாரோ அம்மாவுடைய அரசு 3வது முறை வந்திருக்கோம். 2% தான் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அது இந்த வாட்டி எல்லாம் சரியாயிடுச்சு. எங்கள்கிட்ட இருக்கிற பீட எல்லா பிரச்சனைலாம் ஓஞ்சு இப்ப சிங்கிள் மைன் ஆர்மி அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை தான் செய்வாரு. உங்களுக்கு தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க, அவர் சொல்றதை மட்டும் தான் செய்வாரு.
உங்களுக்கு முதல் வேலை வந்தோன்னு நங்கநல்லூர்ல பட்டா வேலையை உறுதியா சொல்றேன், உடனே பெற்று தருவோம். பட்டா குடிநீரை உடனே பெற்று தருவோம். பாருங்க, அன்பரசப்ப என்னை வார்டு மெம்பர்னு சொல்லி தானே சாதாரண நினைச்சாரு. என்ன வீட்டு வரிய சுத்தமா குறைச்சிருவான். அன்பரசு என்ன பார்த்து ஓடுறாரு, நான் அவரை பார்த்துக்கிறேன், நீங்க என்ன பார்த்துங்க. புரியுது? அன்பரசு எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க துணிஞ்சு அன்பரசன் அமைச்சரா இருக்காரு, அதுவா இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. நான் அவரை பார்த்துக்கிறேன், என்ன நீங்க பார்த்துங்க. உண்மையிலே ஆளுநர் மக்களுக்கு உங்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் 3வது 4வது முறை உங்கள்ட்ட வாக்கு என்ன சொல்லி கேட்கிறாரு, விட்டு போன குறைகள்லாம் நான் சரி செய்தேன்றாரு. 10 வருஷம் நான் மந்திரி அரசுன்னு வைங்களேன், 10 மாசத்துல நங்கநல்லூர் மக்களுக்கு அத்தனை செய்து கொடுத்துக்க முடியும் என்னால. 10 மாசம் போருங்க, 10 வருஷம் தேவையில்ல. 2 முறையில 1 முறை நான் மந்திரியா இருந்தா 10 மாசத்துல என்னால செய்து தர முடியும். என்னன்னா, மந்திரின்றது ஒரு மிகப்பெரிய பவரான போஸ்ட், ஆலந்தூர் மக்களால் கொடுக்கப்பட்டது. அதனுடைய விவரம் தெரியாம அவரு இருக்கிறது குன்றத்தூர். எங்க இருக்காரு? குன்றத்தூர் இருக்கு. நான் இருக்கிறது உங்களுக்கு பக்கத்துல இருக்கேன். இப்ப நான் வீடு இங்க பாத்துட்டேன், உங்க ஏரியாலே வரப்போறேன். ஏன்னா நிறைய சேனல்ல சொல்லிட்டாங்க, முதல் வீட்டை பார்த்துட்டு இங்க வந்துருக்கேன். பக்கத்துல தான் பரவாயில்ல, இங்க வந்து இருப்போம். இப்ப லாஸ்டா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு இப்போ கேட்டு வந்திருக்காரு. யாரும் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்க. நமக்கு களம் நல்லா இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் சிஎம் ஆகணும்னு சொல்லி என்டிஏல மோடிஜி அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும் டிடி அவர்களும் எல்லாருமே 8-10 மாசத்துக்கு முன்னாடியே அதிமுக அரசை அமைக்க வேண்டும், திமுக விரட்ட வேண்டும், எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணி மாதிரி நாங்க எப்படி ஒரு கூட்டமைப்பா வர்றோமோ அது மாதிரி நீங்க எல்லாருமே பல கட்சியில இருப்பீங்க. ஆனா இருந்தாலும் கூட இப்ப நீங்க எல்லாம் கூட்டமைப்பா சேர்ந்து அன்பரசனை டெபாசிட் இழக்க வேண்டும் என்றுதான்